ஒருமுறை மகாதேவரும் பார்வதி தேவியும் பகடை விளையாடிக் கொண்டிருந்தனர். வெற்றி பெறுவதற்காக தங்கள் உடைமைகளை கொடுத்து சூதாடத் தொடங்கினர். மகாதேவர் தனது திரிசூலம் போன்ற அனைத்தையும் பணயம் வைத்து இறுதியில் தோற்றார். எனவே அவர் பகவான் விஷ்ணுவிடம் உதவியை நாடினார். பகவான் விஷ்ணு மீண்டும் விளையாட ஊக்குவித்தார். இரண்டாவது முறை விளையாடியபோது சிவபெருமான் தான் இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்தார். பகடைகள் சிவபெருமானுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தன. எனவே பார்வதி தேவி இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை உணர்ந்தார். இறுதியில் மகாதேவர் விஷ்ணுவின் உதவியை பெறுகிறார் என்பதை அறிந்தார். இதனால் பகடைகள் அவரது விருப்பப்படி உருட்டப்பட்டன. இந்த ஏமாற்றுதல் பார்வதியை கோபப்படுத்தியது. எனவே அவளை அமைதிப்படுத்த விஷ்ணு பகவான் இது வெறும் மாயை என்று கூறினார். மேலும் சிவன் பொருள் சார்ந்த அனைத்திற்கும் அவரே அதிபதி. இந்த உலகம், உலகிலுள்ள உயிரினங்கள், உணவு, தானியம் என எல்லாவற்றுக்கும் படி அளப்பவர் சிவனே என்று குறிப்பிட்டார். இந்த